சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7338824242. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே உள்ள முன்னேர்பள்ளம் பகுதியில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாளையங்கோட்டை திமுக தெற்கு ஒன்றிய பொருளாளராக செயல்பட்டு வரும் செல்வ சங்கர் மற்றும் அவரது மனைவி சரஸ்வதி பாளையங்கோட்டை ஊராட்சி ஒன்றிய 9வது வார்டு கவுன்சிலராக உள்ளனர். இவர்கள் இருவரும் தங்களது குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். நேற்று இரவு குடும்பத்துடன் இரவு உணவு முடித்துவிட்டு தூங்க சென்ற நிலையில் அதிகாலை 3 மணி அளவில் வீட்டின் முன்பு திடீரென வெடிக்கும் சத்தத்துடன் வெளிச்சம் தெரியவந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து வெளியே சென்ற செல்வசங்கர் மற்றும் அவரது மனைவி வீட்டின் முன்பகுதியில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டு சிறு தீ விபத்து ஏற்பட்டதை கண்டனர். அவர்கள் உடனடியாக தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்தனர். சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து முன்னேர்பள்ளம் காவல்துறையினர் மற்றும் தடயவியல் அறிவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்துக்கு வந்து சான்றுகளை சேகரித்துள்ளனர். வீடு அருகே உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகள் கைப்பற்றப்பட்டு மர்ம நபர்கள் குறித்து விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சம்பவம் அரசியல் காரணங்களுக்காக நடந்ததா அல்லது தனிப்பட்ட விரோதத்தின் விளைவா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணையை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவுகின்றன. செல்வசங்கரின் ஆதரவாளர்கள் சம்பவ இடத்தில் கூடும் வகையில் சம்பவ இடத்தில் பரபரப்பான சூழல் நிலவுகிறது.